ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எலாஸ்டிக் நைட்டி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவு வந்து ஸ்மால் சைஸ்லேருந்து மீடியம் சைஸ் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த நைட்டி தைக்கிறதுக்காக நைட்டி கிளாத்து எடுத்திருக்கேன். நைட்டி கிளாத்துன்னு நீங்கள் கடையில் கேட்டால் தருவாங்க. அது வந்து 2.90 சென்டிமீட்டர் இருக்கும். 3 மீட்டருக்கு 10 பாயிண்ட் கம்மியாக இருக்க மாதிரி தான் எல்லா நைட்டி கிளாத்தும் கடையில் விற்பாங்க. உங்களுக்கு நைட்டி துணின்னு தனியாக கிடைக்கலனா கூட நீங்கள் காட்டனில் ஒரு 3 மீட்டர் வாங்கினீங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ இந்த துணியை இது மாதிரி பிரித்து போட்டு நம்ம ராங் சைட் பக்கமாக திருப்பி ஃபோல்டு பண்ணிக்கலாம். சுடிதாருக்கு எப்படி மடித்து போடுவோமோ அதே மாதிரி மடித்து போட்டுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அகலத்தில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். 2 கரையும் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது அகலத்தில் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இப்போது உயரத்தில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். இப்போது 2 ஃபோல்டு சைடும் என்ன பார்த்த மாதிரி இருக்குது. ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ கீழே ஓப்பன் சைடும் மேல் பக்கமாக ஃபோல்டு சைடும் வச்சுருக்கோம். அப்போ தான் நமக்கு ஸ்லீவ் கட் பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹைட் எவ்வளோ வேணுமோ ரெடி அளவு, நைட்டியோட ரெடி அளவு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் 51 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதுலேருந்து 5 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம். அந்த 5 இன்ச்சு எதுக்குன்னா நம்ம ஷோல்டர் கிட்ட வந்து தனியாக தான் பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு 5 இன்ச்சு தேவைப்படும். அதை மைனஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்ஸல் டபுள் எக்ஸல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் மேலே வந்து 6 இன்ச்சு ஜாயின் பண்ணுவோம். 6 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ 51 இன்ச்சுலேருந்து 5 இன்ச்சை மைனஸ் பண்ணால் 46 இன்ச்சு நான் கீழ் உயரம் எடுத்திருக்கேன். இப்போது இந்த 46 இன்ச்சு கூட கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சும் மேலே எலாஸ்டிக்காக 1.5 இன்ச்சும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிக்கலாம். இப்போது கீழ்ப்பக்கமாக மடித்து தைக்க 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த கோட்லேருந்து நம்ம 46 இன்ச்சு மேல் பக்கமாக எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து 46 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 46 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து மேல் பக்கமாக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக இந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிக்கலாம். இப்போ நம்ம 46 இன்ச்சில் கீழே 1.5 இன்ச்சு மடித்து தைக்கவும் மேலே 1.5 இன்ச்சு எலாஸ்டிக் வைக்கவும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது ஃபோல்டு சைட்லேருந்து 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக அந்த 8.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் எக்ஸல் டபுள் எக்ஸல் தைக்கிற மாதிரி இருந்தால் இங்கே வந்து நம்ம 9.5லேருந்து 10 இன்ச்சு இருக்க வச்சுக்கலாம். இப்போ அங்கேருந்து கீழே வந்து 4 இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கேன். இது வந்து ஆமுல் டெப்த்து. இந்த 4 இன்ச்சு வச்சா போதும். மேலே 5 இன்ச்சு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் 4 இன்ச்சு வைங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் டபுள் எக்ஸலாக இருந்தால் 4.5 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ இந்த எல் ஷேப்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி அது அப்படியே ஒரு வளைவு போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் லைன் வந்து நான் 14 இன்ச்சு எடுக்கிறேன். உங்களுக்கு மார்பு சுற்று அளவு 4ஆக பிரித்து எவ்வளோ வருதோ அது கூட 6 இன்ச்சு சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம நைட்டின்றதுனால லூஸாக போடுவோம். அந்த எலாஸ்டிக்கோட சுருக்கமும் நிறைய வரணும். அதனால் நான் இங்கே 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கெல்லாம் சேர்த்தே 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கோட்லேருந்து ஒரு 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 7 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே மேலே 14 எடுத்தோம். இங்கே வந்து 13 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஷேப்புக்காக 1 இன்ச்சு உள்ள தள்ளி இது மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு இப்போ இங்கேருந்து அப்படியே நம்ம வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற துணியில் மேலே ஷோல்டர் கிட்ட வர பட்டியும் ஸ்லீவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் டபுள் எக்ஸல்லாம் தைக்கணுன்னா இந்த துணி பத்தாது. ஏன்னா இது அகலம் கம்மியாக இருக்கும். அகலம் அதிகமாக இருந்தால் 3 மீட்டர் கரெக்டாக வரும். நீங்கள் டபுள் எக்ஸல்லாம் தைக்கிற மாதிரி இருந்தால் 3.25 மீட்டர் எடுத்துக்கோங்க. இந்த சைடு 4 பீஸ் இருக்குது. இந்த 4 பீஸில் 3 இன்ச்சு அகலமும் 12 இன்ச்சு நீளமும் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி இந்த 4 பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். 3 இன்ச்சு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதோ அங்கே இப்படி கோடு போட்டுட்டு அங்கேருந்து 12 இன்ச்சு நீளம் இருக்கிற மாதிரி கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் எக்ஸல் டபுள் எக்ஸல் தைக்கிற மாதிரி இருந்தால் 14 இன்ச்சு நீளம் இருக்கிற மாதிரியும் 3.5 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
4 பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவில் 2 பீஸை 2ஆ மடித்து போட்டிருக்கேன். ஃபோல்டு சைடு என்னை பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரியும் போட்டிருக்கேன். அடுத்ததாக நம்ம ஸ்லீவோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட உயரம் வந்து நான் 7 இன்ச் எடுத்திருக்கேன். கீழே மடித்து தைக்க 1 இன்ச்சு சேர்த்து 8 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஸ்லீவோட அகலம் வந்து கம்மியாக இருக்குது. நமக்கு நைட்டின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தேவைப்படும். அதனால் நம்ம இங்கே 8 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பீஸை சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இங்கே வந்து அப் அண்ட் டவுன் இருக்குதுல, அது ஒரே அளவில் இதுமாரி கட் பண்ணிக்கணும். லேஸாக ரொம்பலாம் கட் பண்ணக்கூடாது. இப்போது மேலே இருக்க பீஸை இது மாதிரி போட்டுக்குங்க. இந்த ஓப்பன் சைடு பார்த்த மாதிரி இருக்கட்டும். இப்படி வச்சுக்குங்க. இப்போது 1/2 இன்ச்சு அளவில் 4 பீஸ் இந்த சைடு இருக்குது. இப்போ 1/2 இன்ச்சு அளவில் இப்படி மார்க் பண்ணிக்குங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ் மேலே இப்படி வச்சுக்குங்க. இப்போது நமக்கு தேவையான ஸ்லீவோட அகலத்தை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் தையலுக்கு எல்லாம் சேர்த்து 12 இன்ச்சு எடுத்துருக்கேன். 12 இன்ச்சு மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவோட ஷேப்பை வந்து நம்ம அப்புறம் தான் கட் பண்ண போகிறோம். இப்போ 12 இன்ச்சு அகலத்தை இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவோட ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஜாயின் பண்ண போகிற பீஸ்லேருந்து 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இப்படி பிரித்து போட்டுட்டு ஒரு பக்கம் வந்து நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கம் இது மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. கீழே கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அது மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சு அளவில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு அளவில் தையல் போட்டதும் அது இது மாதிரி பிரித்து அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு இப்படி வச்சுட்டு 1/2 இன்ச்சு அளவில் தையல் போட்டு எடுத்துகிட்டு அதை திருப்பி ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தைச்ச மாதிரியே இன்னொரு ஸ்லீவ்லேயும் அந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்லீவில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவோட ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பீஸ் மேலே ஒரு பீஸ் இது மாதிரி போட்டுக்குங்க. 2 நல்ல பக்கமும் உள்ளே பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்குங்க. இப்போது இதை 2ஆக மடிச்சுக்குங்க. இப்போது ஃபோல்டு சைடு என்கிட்ட இருக்குது, ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போது ஒரு 8 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ அகலம் வந்து நான் 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2 இன்ச்சு வந்து தையலுக்காக. இங்கே 10 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து உயரம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. நான் 8 இன்ச்சு எடுத்துருக்கேன். அதில் 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி 5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கேருந்து அப்படியே ஒரு வளைவு போட்டு இப்படி வளைச்சி விட்டுக்குங்க. கீழே 1 இன்ச்சு மடித்து தைக்க விட்டுருக்கோம்ல, அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஸ்லீவில் மார்க் பண்ணதை கட் பண்ணிக்கலாம். இப்போ 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுல இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்டர்லேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஸ்லீவை நம்ம 2ஆக பிரித்து போட்டுக்கலாம். இது மாதிரி 2ஆக பிரித்து போட்டு அது ஃப்ரண்ட்டு சைடில் மட்டும் ஒரு 1/4 இன்ச் அளவில் இப்படி கழிச்சு விட்டுக்குங்க. ஃப்ரண்ட்டு சைடு தெரியறதுக்காக இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்லீவையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே 1 இன்ச்சு மடித்து தைக்க விட்டோம்ல, அதை நம்ம மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். 2 ஸ்லீவ்லையும் கீழே மடித்து தைச்சிக்குங்க. அடுத்ததாக நம்ம ஷோல்டர் பட்டிக்கு 4 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பீஸ்லேயும் வச்சுக்கோங்க. இப்போ 1/4 இன்ச்சு அளவில் இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுங்க. அதே மாதிரி இந்த பீஸ்லேயும் ஒரு ஓரத்தில் தையல் போட்டுக்குங்க 1/4 இன்ச்சு அளவில். இப்போ தைச்சிட்டு இதை பிரித்து விட்டு இப்படி திருப்பிக்குங்க. அதே மாதிரி இதையும் இது மாதிரி பிரிச்சுட்டு இப்படி திருப்பி விட்டுட்டு நம்ம அந்த தைச்சோல்ல அது மேலே நம்ம ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். படிமான தையல் போட்டதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நைட்டியில் எலாஸ்டிக் வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பீஸ் எடுத்துக்குங்க. அது இது மாதிரி பிரித்து போட்டுக்குங்க. நம்ம 1 இன்ச்சு எலாஸ்டிக் தான் மடிக்க போகிறோம். அதுக்காக இங்கே 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு அது 1 இன்ச்சு அளவில் கேப் இருக்கிற மாதிரி இப்படி மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அது வழியாக தான் நம்ம எலாஸ்டிக் கோக்க போகிறோம். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவில் இது மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு அளவில் இது மாதிரி மடித்து தைச்சிக்குங்க. இப்போது 1 இன்ச்சு நம்ம மடித்து தைச்சாச்சு. இப்போது எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். எலாஸ்டிக் வந்து நான் 8.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதை ஒரு பின் பண்ணி அந்த எலாஸ்டிக்கை வந்து நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம்.
நீங்கள் எக்ஸல் டபுள் எக்ஸல்னால் எலாஸ்டிக் வந்து 9.5லேருந்து 10 வரைக்கும் எடுக்கலாம். எலாஸ்டிக் கோர்த்ததுக்கப்புறமா இந்த சுருக்கத்தை வந்து நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டதும் இந்த 2 ஓரத்துலேயுமே அந்த எலாஸ்டிக் மேலே தையல் போட்டுட்டு அப்புறம் சென்டரில் ஒரு தையல் போட்டுக்குங்க. இந்த எலாஸ்டிக் மேலே அப்படியே தையல் போடணும், இழுத்து வச்சுலாம் தையல் போடக்கூடாது. அப்படியே ஒரு தையல் போட்டுக்குங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் நம்ம எலாஸ்டிக் வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் பீஸை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சைடு தான் நம்ம தைச்சிருக்கோம், அந்த தைச்ச பக்கம் உள் பக்கமாக வரணும். அந்த ஓப்பன் சைடு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த சைடில் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது 2 ஷோல்டர் பீஸ்லேயும் 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த நைட்டி பீஸ் எடுத்து அதில் கரெக்டாக அந்த 3/4 இன்ச்சில் வர மாதிரி வச்சு இப்போது பாக்ஸ் மாதிரி தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்கலாம். 2 பக்கம் போட்டதும் இந்த சைட்லேயும் 3/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதையும் இதே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 2 சைடும் தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டு சைடு எதுன்னு தெரியறதுக்காக ஃப்ரண்ட்டு சைடில் நெக்கு கிட்ட ஒரு போ மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு அளவில் இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க துணியில் 1 இன்ச்சு அளவில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 12 இன்ச்சு நீளம் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ராங் சைடில் இது மாதிரி மடித்து ஒரு 1/4 இன்ச்சு அளவில் தையல் போட்டுக்குங்க. தையல் போட்டு அதை திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் மடித்து கூட எடுத்துக்கலாம். நான் நாட்டு வைக்கிற மாதிரி அடித்து திருப்பியிருக்கேன். இப்போ வந்து கீழே சுங்கு தைக்கிறதுக்காக 2 இன்ச்சு நீளம் அகலம் இருக்க மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு அந்த முக்கோணமாக மடித்ததுக்கு சென்டராக வந்து அந்த ரோப்பை வச்சுக்குங்க. வச்சுட்டு அதையும் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இப்படி தைச்சி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பிரித்து விட்டுக்குங்க. இதே மாதிரி அந்த பக்கத்துலையும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைச்சதை வந்து இது மாதிரி நாட் போடுற மாதிரி இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு போ மாதிரி வந்துடும். கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. மேலே அது பிரியாமல் இருக்கிறதுக்காக சென்டரில் ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போது நைட்டியில் ஃப்ரண்ட் சைடில் வந்து 2ஆக மடித்து சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அந்த போவை வந்து அந்த சென்டரில் வச்சு 2-3 தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஷோல்டரோட சென்டரை மார்க் பண்ணி ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி 2ம் ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஓரத்தில் வந்து இது மாதிரி ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு சென்டரில் வச்சு தைக்க கரெக்டாக இருக்கும். இப்போது நைட்டி துணியை இப்படி பிரித்து விட்டுட்டு நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இப்போது ஸ்லீவில் ஒரு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட நல்ல பக்கம் நைட்டியோட நல்ல பக்கத்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த சென்டரை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஃப்ரண்ட்டு சைடு ஸ்லீவ் ஆர்க் கட் பண்ணியிருக்கோம்ல, அதுவும் ஃப்ரண்ட்டு சைடில் அந்த போ தைச்சிருக்கோம்ல, அதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சென்டர்லேருந்து 1/2 இன்ச் அளவு இந்த பக்கம் ஒரு தையல், இந்த பக்கம் ஒரு தையல் போட்டுட்டு அது மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கத்து ஸ்லீவையும் சென்டர் கரெக்டாக இருக்கான்னு வச்சுக்குங்க. சென்டர் கரெக்டாக வச்சுட்டு இந்த சைட்லேயும் 2 தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் தைச்சி எடுத்துட்டோம். அடுத்ததாக வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று மேலே ஒன்று இப்படி போட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவு கை லூஸ் வேணுமோ அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்படி கிராஸாக இப்படி தைச்சிட்டே வாங்க. ஒரு 3/4 இன்ச்சு அளவுலேருந்து தைச்சிட்டு வந்து கீழே வரைக்கும் ஒரு 1/2 இன்ச்சு அளவில் முடிங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் தைச்சிக்கலாம். அது பக்கத்துலேயே இன்னொரு தையலும் 1/4 இன்ச்சு அளவில் போட்டுக்குங்க. கீழே வந்து 1.5 இன்ச்சு மடித்து தைக்க விட்டோம்ல, அதையும் மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்லீவ் கிட்ட வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம துணி வந்து நிறைய விட்டு தான் ஸ்லீவ் தைச்சோம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை மட்டும் 2 பக்கத்துலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலாஸ்டிக் நைட்டி தைச்சி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.